ஸ்ரேயாஸ் ஐயர் இந்தியன் டீமுக்கு T20 கேப்டனா பதவியேற்ற நாள்ல இருந்து அவரால டாஸை ஜெயிக்க முடியல, போட்டியை ஜெயிக்க முடியல, சீரிஸை ஜெயிக்க முடியல. ஆனா இப்போ டாஸை விட்டு தள்ளுங்க. போட்டியை ஜெயிக்கிறாரு, போட்டிகள ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் சீரிஸ ஜெயிச்சிருக்கிறாரு. முதல் முறையாக சந்தோஷப்பட்டுக் கொள்வாரு. இது ஜிம்பாப்வேல ஹராரேல இது நடந்திருக்குது. அது மட்டும் கிடையாது. நெறைய விஷயம் பேசவும் போறோம். இந்த போட்டியில இஷான் கிஷன் அடிச்சது ஒரு பக்கம். யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்கள் நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம். இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்கங்கிற நெறைய விஷயத்த நம்ம பேசுவோம். சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் ஜிம்பாப்வே 2026ல ஹராரேல நடந்து முடிஞ்ச ஜிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா செகண்ட் T20 மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவினிலே. அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேங்க, நான் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்ல கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதன் காரணமா தான் இந்த வீடியோவே லேட்டா வருது. அப்புறம் 3வது T20 போட்டி இருக்குதுல்ல, அது முடிஞ்ச அன்னைக்கு தான் எனக்கு வந்து ஃபைனல். ஸோ ஃபைனல் கமெண்ட்ரி முடிச்சுட்டு ஃபைனல் எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்த நாள் வரலாம். இல்ல அன்னைக்கு நைட்டே வர்றதுங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அது நான் இப்பவே உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த நாள் வந்தாலும் வரலாம், பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த வீடியோக்குள்ள நம்ம போவோமா? ரிவ்யூக்குள்ள போவோமா? அதாவது இந்த ஒரு விக்டரி அப்படிங்கிறது வந்து ஆமா, இது வந்து ஒரு அயர்லாண்ட்ல கிடைச்சிருந்தா, அதுக்கு அடுத்து நடந்திருக்கிறது வேறயா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் தேவைப்பட்டுச்சு. அந்த ஒரு காத்து தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்ப அந்த காத்து லைட்டா வீச ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனா இதுக்கு இடையில பெரிய ஒரு கேப் விழப்போகுது இந்தியாவுக்கு. ஏன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போய் டெஸ்ட் சீரிஸ் ஆடிட்டு, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் கூட இங்க ஹோம்ல ஆடப் போறாங்க. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் கூடயா? இல்ல நேரா ஏசியன் கேம்ஸா? அப்படிங்கிறத யோசிக்கும்போது ஏசியன் கேம்ஸ்க்கு போகப் போறாங்க. மொமெண்டம் கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சிருந்திருக்கணும் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸ்ரேயாஸ் ஐயர் பொறுத்தவரைக்கும் ஒரு அன்லக்கியா தான் நான் பார்க்குறேன். அந்த டாஸ் விஷயத்துல. அவருக்கு நடந்த நெறைய விஷயங்கள பொறுத்தவரைக்குமே. பட் இன்னைக்கு ஹராரேவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஜிம்பாப்வேவ அவங்கள ஹோம்ல பீட் பண்றதுங்கிறது வந்து, நான் சாதாரண விஷயம் அப்படின்லாம் இல்ல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த டீமுக்கா இருந்தாலும் அவங்களோட ஹோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஜிம்பாப்வேவுக்கு எதுனா ஒரு அட்வான்டேஜா இருந்திருந்து சில காலங்களா இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் ஆடும்போதுன்னா, பிட்சோட டைமென்ஷன்ஸ் அண்ட் பிட்சுமே என்னன்னா, விக்கெட் கொஞ்சம் திரும்புது அப்படின்னா, ஸ்கொயரா அப்படின்னா, ஒரு பக்கம் பிட்சோட டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ, அதனாலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மடக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்தியா வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டைம்லயும் சரி, இல்ல 50 ஓவர் வேர்ல்டு கப்ல ஃபைனல் போனாங்க அப்படிங்கிறதுனாலும் சரிதான். கஷ்டப்படுவாங்க. பெரிய டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிட்சஸ்ல. அயர்லாந்து நம்ம பார்த்தோம். இங்கிலாந்த நம்ம பார்த்தோம். ஈவன் ஸ்ரீலங்கா கிட்டயுமே இந்தியா 2024ல தோத்தாங்களா? அதுவுமே நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிம்பாப்வேவும் ஒரு கடினமா தான் இருந்திருக்கக்கூடிய விஷயம். ஆனா, சூரியவன்ஷியே பாருங்க அடிச்சாரு. கிளியர் பண்ணல. 2 சிக்ஸ் போக வேண்டியது மத்த கிரவுண்டா இருந்தா. ஆனா 4 தான் போச்சு. அவரும் வந்து வழக்கமா நுகர்வா வந்து ஒரு ஷார்ட் பால் பேஸ் நல்லா ஏத்துறாரு. அவுட் ஆறாரு. அடுத்தது அபிஷேக் சர்மா ஈஸியா பாயிண்ட்ல கேட்ச் குடுத்துட்டு அவுட் ஆனாரு. எப்பவுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அந்த பக்கத்துல நெறையவே அ அடிச்சு அவுட் ஆவாங்க நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் இஷான் கிஷன் ஆ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ப பத்தி பேசும்போது, ஸ்ரேயாஸ் ஐயர் இப்படிதான் ஆடுவாரு. ஓகேங்களா? அவரு இன்னைக்கு பிரஷர் அப்படிங்கிறத தாண்டி அவர் எப்பயுமே அந்த மாரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போவாரு. இதுக்கிடையில எங்கேயாவது அடிக்க போய் அவுட் ஆனா தான் உண்டு. எங்கேயாவது லூஸ் பால் கிடைச்சு அத அடிக்க போய் அவுட் ஆனோம். இல்லன்னா லூஸ் ஷாட்ஸ் ஆடி அப்படிங்கிறது மட்டும் தான். பட் மத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரேயாஸ் ஐயரோட ஒரிஜினல் கேம் இதுதான். இப்படிதான் ஆடுவாரு. இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு பக்கம் அப்படின்னா, இஷான் கிஷன் வந்து இன்னைக்கு சிக்கந்தர் ரசாவின் மிடில் ஓவர்ஸ்லயும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லேருந்து இந்த புல் ஷாட்ஸ் மூலமாகவும், ஆஃப் சைட்ல வந்து ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்லயும், முக்கியமா ஸ்பின்னர்ஸ்களுக்கு அகைன்ஸ்டா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் சூப்பரா ஆடுனாரு. கால்கள நகர்த்தி ரொம்ப குயிக்கா ஆடுனாரு. நீங்க ஒண்ணும் இல்ல ஹைலைட்ஸ் இருக்கும். போய் பாருங்க. அதுல இஷான் கிஷனோட ஷாட் செலக்ஷன்ஸ் அகைன்ஸ்ட் பால் அப்படிங்கிறது செம்மையா இருந்துச்சு. ஸோ இந்தியா ஜெயிக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும். இஷான் கிஷனோட அந்த பார்ட்னர்ஷிப் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவருடைய 81 ரன்கள் கூட ஸ்ரேயாஸ் ஐயரையும் வச்சு அடிச்சதுங்கிறது ஒரு பக்கம். ஏன்னா 66 ரன் 42 பால்ல. அந்த நேரத்துல அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அமையலன்னா, ஓகேயா தான் இந்தியாவ பொறுத்தவரைக்கும். அது மட்டும் கிடையாது. இஷான் கிஷன் எந்த கண்டிஷனா இருந்தாலும், எந்த பவுலிங்கா இருந்தாலும், ஃபாஸ்ட் பவுலிங்கா இருந்தாலும், ஸ்பின்னரா இருந்தாலும், அவரு ஒரு மாரி ஃபியர்லெஸ்ஸா போறாரு. அதுவே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். நான் இங்கிலாந்துல எனக்கு இஷான் கிஷன் ஒரு கிளிக் ஆகி ஒரு 100 நான் அவர்ட்ட அதான் எதிர்பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது அது நடக்கல. 100 வேணாம். ஒரு ஒரு குயிக் ஃபயர் நாக் அங்க தேவைப்பட்டது வேற மாதிரி. பட் நான் இஷான் கிஷன் மேல எப்பவுமே ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும். அப்படி ஆடிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு பக்கம் திலக் வர்மாவோட சீக்கி ஷாட்ஸ் ஒரே ஓவர்ல அடிச்சாரு. நான் ஹேட்ரிக் 4
ஃப்ரீ ஹிட்டில் கிடச்சிது. ஃப்ரீ ஹிட்டையும் பயன்படுத்தினார். நிறைய அவரு ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்டில் நிறைய ஆனார். சில சீக்கி ஷாட்ஸ் அவர் ஆனார். கிரவுண்டை சுற்றி காமிச்சார். திலக் வர்மா நம்பர் 5 மெருகேறிட்டு வராரோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ அதான் சொல்லுங்க, இதெல்லாம் அயர்லாண்டில் ஆடி இருக்க வேண்டியது. அயர்லாந்து இப்படி ஒரு ஆடி அயர்லாந்து ஒரு சக்ஸஸ் கிடச்சி அண்ட் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மழை ஓகே, இங்கிலாந்து கூட விட்டுருங்க. ஆனால் செகண்ட் மேட்ச்சில் நான் சொல்ல தர்மம் விட்டுருங்க. அடுத்து செகண்ட் மேட்ச் மேன்செஸ்டரில் அதை ஒருவேளை இந்தியா ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த சீரீஸை அவ்வளோ ஒயிட் வாஷ் ஆகியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ திலக் வர்மா நம்பர் 5 மெருகேறிட்டே வராரு. அவரோட ஷார்ட் செலெக்ஷன்ஸ் அங்கே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினாரு. ஒரு 43 பால்ல 94ங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் அங்கே அவங்களுக்கு கிடைச்சது. அவர் 29 பந்துகளில் 60 ரன்கள் அவர் அடிக்க செஞ்சார். ஸோ வாட் அப்படின்னு கேட்குறீங்களா? அவர் அடித்ததுனால தான் அங்கே ஸ்கோருங்கிறது வந்து 219 அப்படிங்கிற ரன்களுக்கு வந்தது. ஸோ இந்தியாவை பாருங்கள், மேலே ஃபயர் ஆனாங்க. சரியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் நம்பர் 3, 4, 5 பாருங்க, ஒரு மாதிரி பொறுப்போடு ஆடிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஆடிருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட் பண்ணியிருக்காங்க. இது ஜிம்பாப்வே தானேன்னு நான் சொல்லிடவும் மாட்டேன். ஏன்னா ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக ஹோமில் ஆடுறது அவ்வளோ ஈஸியும் இல்லை. அது ஒரு பக்கம்ங்களா. அண்ட் திலக் வர்மா இருக்கும்போது நிறைய சிக்ஸஸ் அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக வரும்பொழுது இங்கே பாருங்கள், பவுலிங்கிறது தானே எங்கள் பிரைன் பெனட் கொஞ்சம் தண்ணி காமிச்சார். சீக்கி ஷாட்ஸ்லாம் அவர் ஆட ஆரம்பிச்சார். அந்த சீக்கி ஷாட்ஸ் ஆடும்போதே அதுலேயே அவர் அவுட் ஆனார். யஷ் தக்கூருக்கு இன்றைக்கி கேப் கிடச்சிச்சு. யஷ் தக்கூர் வந்து 2 விக்கெட் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ் சிக்கந்தர் ரசாவை சிக்கந்தர் ரசா கிட்டே அவுட் ஆகிட்டு இருக்கிறாரா? சிக்கந்தர் ரசா எடுத்தார். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா டெய்லர் ரசா 3 விக்கெட் எடுத்தாங்க. சிவம் துபேவுக்கு வந்து சிஎஸ்கே தவிர மற்ற எல்லா கேப்டன்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் தவிர மற்ற கேப்டன்ஸ் எல்லாருமே அவருக்கு பவுலிங் தராங்க. மாதவரி எடுத்தார். ரியன் பல்லர் திலக் வர்மா எடுத்திருக்கிறாரு. பிஷ்ணோய் வந்து பார்த்தீங்கன்னா மேயர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஆல் ஓவர் மயங்க் யாதவ் தவிர மற்ற எல்லாருக்கும் இன்றைக்கி விக்கெட் கிடச்சிருக்குது. விக்கெட் கிடச்சிருக்குதுன்னா இன்றைக்கி யஷ் தக்கூர் புதியவர் வந்தார். இனிஷியலாக அடி பட் ஆனால் ஒரு நல்ல ஸ்பெல்னு சொல்லலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபேவையும் நான் சொல்லிட்டேன். அண்ட் திலக் வர்மாவும் வந்து அந்த 5ல் மெருகேறிட்டு வந்துட்டு கொஞ்சம் கை சுற்றி பவுலிங் போடுறாரு. விக்கெட் கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். 129க்கு ஆல் அவுட் ஆகிறாங்க. 82க்கு 6ன்னு இருந்து அங்கேருந்து ஆல் அவுட் ஆகிறாங்க. 90 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிக்கிறாங்க. பேஸ் வச்சு மிரட்டினாங்க. டிசிப்ளினாக லைன் லெங்த்தை வச்சு இந்தியா மிரட்டினாங்க. முக்கியமாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுப்பேன். மயங்க் யாதவ் விக்கெட்லெஸ்ஸாக இருந்தாலும் பட் அவருக்கு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பிரின்ஸ் யாதவ் எப்பா உள்ள வெளிலன்னு அவர் நல்லாவே எடுத்துகிட்டு போகிறாரு. முக்கியமாக ரைட் ஹேண்டர்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்கிட்ட சொல்லணும் அப்படின்னா யஷ் தக்கூர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நிறைய பேச வேணாம். பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. நான் த்ரூ அவுட் 2 மேட்ச்லேயும் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஐபிஎல் ஆடிட்டு ஜிம்பாப்வே மாதிரியான ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக நல்லா போடலைன்னா அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். பவுலர்ஸ் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து அவங்க பொறுப்பை உணர்ந்து நீங்கள் பண்ணியிருக்கிறாங்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இதுதாங்க ஒரு கேப்டனுக்கு வேணும், இதாங்க ஒரு கோச்சுக்கு வேணும். கோச்சுன்னு சொன்னால் தான் ஞாபகம் வருது. விவிஎஸ் லக்ஷ்மணன் தான் இந்த சீரீஸுக்கு ஸ்டாண்டிங் கோச்சாக இருக்கிறாரு. ஓகேங்களா. கம்பீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட்டாக யூரோப் டூரில் இருந்துட்டு திடீர்னு அப்படியே இங்கே ஜிம்பாப்வே இல்லாமல் நேராக அடுத்தது ஏஷியன் கேம்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஸ்ரீலங்கா போய் அதுக்கு அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுனால ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவிஎஸ் லக்ஷ்மணன் அவர் கோச்சாக வந்ததுலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சீரீஸையும் அவர் தோற்று கொடுக்கல, ஜெயிச்சு கொடுத்துருக்கிறாரு. விவிஎஸ் லக்ஷ்மணன் வந்து தோக்கவே இல்லை, ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி கௌதம் கம்பீர் வேணாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட் ஆனால் 2 ஐசிசி கப்ஸ் வின் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. அப்போ பாராட்டுவாங்க, இப்போ தூக்கி போட்டு மிதிப்பாங்க. விவிஎஸ் லக்ஷ்மணன் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? அவருக்கு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் திரும்பவும் சொல்லுவேன், ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இது அயர்லாந்து சீரீஸில் நடந்திருந்தா கதையே வேறு, நடக்கலை, அவ்வளோதான் சொல்லுவேன். ஃபைனலி ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் அவரோட டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு T20 விக்ட்ரிகளை ருசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தொடரை கைப்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஏஷியன் கேம்ஸை முடிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி சூரியவன்ஷி ஃபயர் ஆனார், சரியாக படலை. பட் மிடில் ஆர்டர் அண்ட் டாப் ஆர்டர் பொறுப்புணர்ந்து சீனியர்ஸ் ஆடிருக்காங்க. அண்ட் பவுலிங் யங்ஸ்டர்ஸ் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. பேக்கப் நல்லா இருக்குது அப்படிங்கிறது இந்தியா உணரலாம். புவி வேணுமா, ஷமி வேணுமாங்கிற டாக்ஸை விட்டுட்டு யங்ஸ்டர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டாக்ஸ் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டன். வீடியோ நிறைவடைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம வள பேச தேவையில்லை. பட் இந்தியன்ஸுக்குள்ள கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன். முக்கியமாக பேட்டர்ஸ் எப்படின்னா விக்கெட் விழுந்துருச்சு அப்படிங்கிற திரும்பி அங்கே ஒரு பயம் இருந்துச்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். விக்கெட் விழுந்துருச்சு, பெரிய டைமென்ஷன்ஸ் பிச்சு எப்படி ஆட போகிறாங்கன்னு. பட் நீட்டாக ஆடிருக்காங்க, நல்லா ஆடிருக்காங்க. அங்கே தான் அதுதான் தேவை. இந்தியன் டீமுக்கு எப்பவுமே ஸ்ட்ரென்த் பேட்டிங் நல்லா பண்ணிச்சுனாலே முடிஞ்சிச்சு, நல்லா பண்ணிச்சு, அவ்வளோதான் சொல்ல. ஓகேங்களா. வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
இஷான் கிஷன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருக்குறாங்க. ஒன்று திலக் வர்மா, இஷான் கிஷன் தான். ஓகேங்களா? சரிங்க, வீடியோ நிறைவேறுகிறது. பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.